அனைவருக்கும் வணக்கம். இப்படித்தாங்க நாம தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படின்னா, இதை நாம ஒரு கதையா பார்க்கலாம். ஒரு தெருநாய் சிவாலய வளாகத்துக்கு அருகே எப்பவுமே திரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது அந்த ஊர்ல போடப்படும் எச்சில் இலை உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்தும் வந்தது. இப்படியா வாழ்ந்து வந்த காலத்துல அந்த ஊரின் சிவாலயத்துல திருவிழா தொடங்கியது. அந்த ஊர்ல எல்லாருமே 10 நாட்களுமே விரதமா இருந்தாங்க. விரத காலங்கள்ல சாப்பிட இலைகளை நாய்க்கு போடக்கூடாது அப்படிங்கிற நம்பிக்கையில யார் வீட்லயுமே எச்சில் இலைகளை தூக்கி வெளியே போடவே இல்லை. நாய்க்கு எச்சில் இலை கிடைக்காததால பசி தாங்க முடியாம கோவில் ஓரத்துல வந்து படுத்து கிடந்தது. அப்போ அந்த சிவாலயத்துல ராமாயணம் பற்றிய பேச்சாளர் ஒருவர் பிரசங்கம் பண்ணி ராமேஸ்வர தல மகிமைய விளக்கமா பேசினாரு. அப்போ அந்த நாயும் காது கொடுத்தே கேட்டது. ஆஹா, ராமேஸ்வரத்துக்கு இத்தனை மகிமையா? எல்லாரும் போகணும்னு சொல்றாங்களே, நாமளும் இப்படியே எச்சில் இலைய பொறுக்கி தின்னே காலத்தை கழிச்சிட முடியுமா என்ன? போற வழிக்கு ஒரு புண்ணியம் சேர்க்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னையிலிருந்து 10 நாட்களும் விரதமாகவே இருந்து திருவிழா முடிஞ்சதும் கண்டிப்பா ராமேஸ்வரத்துக்கு நடைப்பயணமா போக வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு செஞ்சது. தினமும் தொடர்ந்து கோவில்ல நடக்கும் பிரசங்கங்களை கேட்கும். நாளடைவில் அதுக்கு ராமேஸ்வரத்தின் மீதான பக்தி அளவு கடந்து அதிகமாயிருச்சு. விரதத்துல இருந்து திருவிழா முடிஞ்சதும் ராமேஸ்வரம் போயே திருவது அப்படின்னு உறுதியா இருந்தது அந்த நாய். திருவிழா 10ஆம் நாள் முறைப்படி நிறைவேறிருச்சு. கொடியையும் இறக்கிட்டாங்க. நாயும் ராமேஸ்வரம் புறப்பட தயாராகி நடைப்பயணத்தை தொடங்கிருச்சு. முதல் அடி எடுத்து வைத்த போதே ஒரு வீட்டின் பின்பக்கத்துல பொத் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தா, ஆஹா, என்ன மனம், என்ன சுவை, நல்லா கறி விருந்தா இருக்கும் போல இருக்குதே. நிறைய பேரு மிச்சம் வைத்து இலைய தூக்கி போட்டிருக்கான். புண்ணியவான் அப்படின்னு எச்சில் இலைய தூக்கி போட்டவனை வாழ்த்தியபடியே அதுல போய் வாய வச்சுக்கிட்டே, நல்ல வேளை இந்நேரம் ராமேஸ்வரம் போயிருந்தா இந்த கறி விருந்து கிடைச்சிருக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டது. இந்த நாய் தான் நம்முடைய ஆழ்மனம். நம் மனம் இருக்குதே ஆட்டம் போட. எதுவும் கிடைக்காத பொழுது ரொம்பவும் அடக்கமாகவும் சுவாமி மீது பக்தி பண்ணுவது போலவும் நம்மை போல புண்ணியசாலி யார் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நல்லவன் போலவே கபட வேஷம் போடும். ஆனா தப்பு செய்யும் வாய்ப்பு கிடைத்ததோ இல்லையோ, சாமியாவது பூதமாவது அதுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்குதப்பா. இப்பவே உத்திராட்சம் போட்டுக்கிட்டு திருநீரு பூசிக்கிட்டு காசி ராமேஸ்வரம்னு போகணுமா? வாழ்க்கையை எப்பத்தான் அனுபவிக்கிறது அப்படின்னு கேட்கும். ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே கோவில் குளம் சாமின்னு ஞாபகம் எல்லாம் அப்பத்தான் வரும். இதுவே வாழ்க்கை சுமூகமாக ஆயிருச்சு அப்படின்னா பழையபடியே ஆட்டம் போடும். இதுதான் நிறைய பேர்கிட்ட இருக்கிற செயற்கையான கடவுள் வழிபாடு. துன்பம் வரும்போது கடவுளை பத்தி நினைப்போம், உருகுவோம். சிக்கலின்றி நல்லா வாழும் பொழுது கடவுள் வழிபாட்டுக்கு இன்னும் நமக்கு வயசு இருக்குது அப்படின்னு நினைக்கிறதோடு இல்லாம இளமையில சாமி கும்பிடுபவர்களையும் கெடுப்போம், கிண்டல் அடிப்போம். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.